வணக்கம். அஹ், வில்வித்தை வீரர்கள், வீராங்கனைகள், கோச்சஸ், பேரண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கோர் ஆர்ச்சரியில் வந்துட்டு ஸ்கோர் ஷீட்னா எப்படி இருக்கும், அதில் என்னென்ன செக் பண்ணணும், எப்படி ஸ்கோரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு ஹெல்ப் வீடியோவாக இது ஏன்னா நிறைய பேருக்கு அதாவது கோச்சிங் அந்த ஸ்கோரிங்கில் வந்துட்டு இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதை செக் பண்ணி பார்த்துட்டால இது ரெகுலராகவே நீ உங்களுடைய ட்ரைனிங் பீரியட்லயே நீங்க இதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நேஷனல்ஸ் வரும்போதோ இல்லை ஸ்டேட் மீட் வரும்போதோ எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் எதுவுமே இருக்காது. எங்கேயுமே அதில் ப்ராப்ளமும் இருக்காது. எப்படி ஸ்கோரிங் பண்ணுவாங்க, என்ன செக் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு முயற்சி. இந்த வீடியோ நான் திரும்ப திரும்ப பாருங்க. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பசங்களுக்கு காட்டுங்க. அதில் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக் கொடுங்க. ஸோ இது வந்து டிப்பிக்கலான ஒரு ஸ்கோர் ஷீட். லாஸ்ட் வீடியோவில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, ஷூட்டிங் ஆர்டர் வந்து சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டேட் மீட்லேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஷூட்டிங் ஆர்டர் வந்து சொல்லியிருந்தோம். அந்த ஷூட்டிங் ஆர்டர் யூஸ்வலாக என்ன இருக்கும்னா ஏபிசி இருக்கும், இல்லைனா ஏபிசிடி இருக்கும். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் முன்னாடி இருந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஸ்கோர் ஷீட் என்னன்னா, ஏபிசி யாருக்காவது அந்த டீட்டெயில் வச்சுற ஈவெண்ட் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் ஸ்கோர் ஷீட், அதில் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏபிசிடி கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்ன்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கோர் ஷீட்டில் மேலே ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களோட நேம் ஆஃப் த காம்படிஷன், அதாவது 19 ஸ்டேட் மீட், தமிழ் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன ஈவெண்ட்ன்றது பேர் இருக்கும். அப்புறம் அதோடைய வென்யூ, எந்த இடத்துல நடக்குதுன்னு இருக்கும், டேட் இருக்கும், கேட்டகரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் இருக்கும். இந்த பேரை செக் பண்ணிக்க, உங்க பேர் தானா கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கங்க. இங்க ஸ்டேட் வராது, ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் வரும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய ப்ரொஃபைலில் போட்டிருக்கீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வரும். இங்கே வந்து ஏபிசின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய டீட்டெயில் வரும். ஸோ டீட்டெயில் சொல்லுவோம் இல்லையா, ஸோ உங்களுடைய டார்கெட் அசைன்மெண்ட்டில் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏபிசி டீட்டெயில் வரும். அதுக்கு பக்கத்தில் உங்கள் டார்கெட் அலோகேஷன் நம்பர் வரும். ஸோ 1A, 1B இல்லை 1C அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த டீட்டெயில் வரும். ஸோ இந்த நம்பர் இருக்கா, நீங்கள் அந்த நம்பரில் இருக்கக்கூடிய டார்கெட்டில் தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்களா, நீங்கள் அந்த ஸ்கோர் ஷீட்டில் தான் நீங்கள் இது பண்ணணுமா, ஸ்கோர் பண்ணணுமான்ற செக் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்துட்டு ஸ்கோர் ஆகுதுன்னு அர்த்தம். இது ஒன்று. ரைட் சைடில் டேட் இருக்கும். அஃப்கோர்ஸ் என்னைக்கு வந்து அந்த காம்படிஷன் நடக்கிற டேட் இருக்கும். இந்த செட் சிஸ்டம் வந்துட்டு அண்டர் 15க்கு மேலே வந்து 2 செட் ஷூட் பண்ணுவாங்க. அதனால எந்த செட்டு ஷூட் பண்ணுறாங்கன்ற ஸ்கோர் ஷீட் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செட்டில் இருந்து இந்த ஸ்கோர் இருக்கா, இல்லை செகண்ட் செட்டில் ஸ்கோர் அடிச்சிருக்காங்களான்றது அது யூஸ்வல் நோட் பண்ணணும். அதுக்காக செட் சிஸ்டம் வந்துட்டு உங்களுடைய அண்டர் 15 சப் ஜூனியர், ஜூனியர் அண்ட் சீனியர் இருக்கும். அண்டர் 10 அண்ட் அண்டர் 13 வந்துட்டு யூஸ்வலாக இருக்காது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு செட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கிறதுனால அது செட் சிஸ்டம் வராது. ஒரு செட்டு தான் ஷூட் பண்ணுறாங்கன்றது கணக்கு வந்துடும். இது ஒன்று பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கோரிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸ்கோரிங் வந்துட்டு ரீகர்வ் காம்பவுண்ட் இருந்தால் 6 ஆரோ ஷூட் பண்ணுவாங்க, இல்லை இந்தியன் ஆரோ இருந்தால் 3 ஆரோ ஷூட் பண்ணுவாங்க. ஸோ 6 ஆரோ 6 எண்டு 3 ஆரோ அப்படின்னா 12 எண்டு ஷூட் பண்ணுவாங்க. இப்போ 6 ஆரோ ஷூட் பண்ணுறதா இருந்தால் எப்படி ஷூட் பண்ணால், சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்கோரிங் வந்துட்டு 7, 8, 10 ஒரு எக்ஸு, இன்னொன்று 7 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இன்னொன்று 1, 2, 3, 4, 5. ஸோ இன்னொரு ஒரு 9 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கோரிங் இருந்துச்சு அப்படின்னா இது எப்பவுமே டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஆகும், லாஸ்ட் ஸ்கோர் அதாவது லீஸ்ட் ஸ்கோர் வந்து லாஸ்ட்டாக எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 3 காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 காலமில் ஆர்டர் படி எழுதணும். இதில் ஹையஸ்ட் மார்க் எது, ஹையஸ்ட் பாயிண்ட்னா எக்ஸ். அப்போ எக்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் எது 10. ஸோ 10 செகண்ட் வரும். அப்புறம் என்னது 9. ஸோ 9 தேர்ட் வரும். அப்புறம் 8 இருக்கு. ஸோ 8 அப்புறம் வரும். அதுக்கப்புறம் 2 7 இருக்கு. ஸோ 2 7 வரணும். இப்படி தான் உங்களுடைய ஸ்கோர் எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும். இதில் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, சப்போஸ் இங்கே நான் தப்பாக எழுதிட்டேன், ஸோ 8க்கு பதிலாக 7 எழுதிட்டேன், இல்லை ஏதாவது மாற்றிட்டேன், என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓவர் ரைட் பண்ணி இப்படி எழுதிடக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா, நீங்கள் ஏதோ வந்துட்டு மாற்றி எழுதிருக்கீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே அது இன்டென்ஷனாக இருக்காது. பட் இருந்தாலும் எப்படி இருக்கும்னா, எப்படி ஓவர் ரைட் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். அதனால யூஸ்வலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா,
எப்பவுமே யூஸ்வல் எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதாவது மார்க் தப்பா எழுதிட்டோம் அப்படின்னா பின்னாடி லைன் ஜட்ஜ் கூப்பிடுவேன். அந்த லைன் ஜட்ஜை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ஸ்கோர் நான் தப்பா எழுதிட்டேன், இல்ல அது ஸ்கோர் கரெக்டா இல்லை, ஸ்கோரர் எழுதுனாங்கன்னா ஸ்கோரரே கரெக்டா இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கரெக்ஷன் காலம்ல இது தப்பு இல்ல அப்படின்னு எழுதிடுவாங்க. இல்ல இது 9 தான், இல்ல இது 8 தான் அப்படின்னு அந்த காலம்ல எழுதுவாங்க. அப்ப எழுதிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைன் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலா வந்து உங்க அந்த ஆர்ச்சரும் சைன் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா உங்க ஜட்ஜும் சைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் அங்க நடக்கும். அப்படி நடந்ததுன்னா அப்ப நீங்க தப்பு அதாவது இன்டென்ஷனலாக இல்லாம ஒரு மிஸ்டேக்கா அந்த மாதிரி பண்ணும்போது அதை நீங்க மூடி மறைக்காமையோ இல்ல அதை வந்துட்டு அப்படியே உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்காம என்ன பண்ணா லைன் ஜட்ஜ் சொல்லிடுங்க. ஸோ லைன் ஜட்ஜ் சொல்லிட்டாங்கன்னா நோட் பண்ணிப்பாங்க. நோட் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டான ஸ்கோர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டான டோட்டல் நம்ம பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கோர் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஏரோடைய டோட்டல் இங்க வந்துடும். ஸோ டோட்டல் வந்துட்டு என்னன்னா, ஸோ எக்ஸ் வந்துட்டு யூஸ்வலா 10 பாயிண்ட்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 10 பிளஸ் 10 20, 20 பிளஸ் 9 29. இங்க என்னது 8 7 7. இது இப்போ சும்மா சாம்பிளுக்காக சொன்னது. ஸோ 8 7 8 7 வந்துட்டு 15 15 பிளஸ் 2 சாரி 7 22. ரைட். இப்ப இது ரெண்டத்தையும் என்ன பண்ணணும்னா இங்க ஒரு டோட்டல் வரும். ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 ஆரோக்கு டோட்டல், இது ரெண்டாவது 3 ஆரோக்கு டோட்டல், விச் மீன்ஸ் ஒரு செட்டுக்கு 6 ஆரோ ஷூட் பண்ணிருப்பீங்க இல்லையா? 6 ஆரோடைய டோட்டல். இப்போ 6 ஆரோடைய டோட்டலுக்கு என்ன பண்ணா இந்த இடத்துல போடுவாங்க. ஸோ இப்போ 20 டு 29 ஒரு 22 அப்படின்னா 49 51 இங்க வரும். இது ஏன் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு பாதி பாதி ஸ்கோர் இருக்கும்போது நம்ம கால்குலேட் பண்றது ஈஸி. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு 20 இருக்கு, இங்க வந்து ஒரு 30 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இது 50 ஆயிடும். இங்க வந்து என்ன இருக்கு? ஒரு 25 இருக்கு, இது வந்துட்டு ஒரு 26 இருக்கு. அப்ப என்ன இருக்கும்? 51 ஆயிடும். அப்புறம் இங்க என்ன இருக்கு? ஒரு 23 இருக்கு, இங்க 27 இருக்கு. என்ன ஆயிடும்? 50 ஆயிடும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு எண்டுக்கும் ஒரு 3 ஆருக்கு ஒரு டோட்டல், மொத்தமா 6 ஆருக்கு ஒரு டோட்டல். அப்போ ஒவ்வொரு எண்டுக்கும் அந்த டோட்டல் வரும். ஒவ்வொரு 2 எண்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுவும் டோட்டல் பண்ணிருப்பாங்க. இப்ப 51 ஒரு 50 101, இது 51 ஒரு 50 101 மறுபடியும். இங்க வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 46, இதுல வந்துட்டு ஒரு 50. அப்ப என்ன ஆகும்? 96 ஆயிடும். அப்ப இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நான் ஒவ்வொரு 3 3 ஆரோவா டோட்டல் பண்றதும் ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எடுக்குன்னா கடைசியில சொல்றது. இல்ல எனக்கு 6 ஆயிரவா நான் கால்குலேட் பண்ணும் போதும் டைம் எடுக்கும். ஆனா என்ன பண்ணிக்கலாம்னா 6 ஆயிரவுக்கு என்ன பண்ணலாம்? 2 எண்டுக்கு ஒரு டோட்டல், இந்த ரெண்டுக்கு ஒரு டோட்டல், இந்த ரெண்டுக்கு ஒரு டோட்டல் பண்ணும்போது கடைசியா நீங்க ஓவரால் என்ன பண்ணுவீங்க? எங்க டோட்டல் எழுதணுமா? அந்த டோட்டல் என்ன பண்ணுவீங்க? ஸோ 101 101 202 ஒரு 96 292 298. இங்க என்ன பண்ணுவீங்கன்னா 298 போட்டுருவீங்க. ஸோ அந்த டோட்டலிங் பண்ற ஈஸி எப்படின்னா ஒரு அந்த ஸ்டேஜ்ல நம்ம பாதி பேர் டோட்டல் பண்ணி முடிச்சோம்னா ஓவரால் டோட்டல் பண்றது 3 டோட்டல் நமக்கு கரெக்டா முடிஞ்சிடும். அந்த ஈஸி பண்றதுக்கு அந்த சிம்பிள் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பான். யூஸ்வலா ஃபாலோ பண்ற பேட்டர்ன். இதுல அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கரெக்டா போட்டணும். ஒவ்வொரு 6 முடியுது இல்லையா? அந்த 6 முடியும் போது என்னன்னா எத்தனை எக்ஸ் ஷூட் பண்ணிருக்கீங்க, எத்தனை 10 ஷூட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்கு, ஒரு 10 இருக்கு. இந்த இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைசி எழுதினா நடுவில் கிறுக்கி இருக்குன்னா எழுதிருக்கான். என்ன பண்ணா இதுல வந்துட்டு ஒரு 9 ஒரு 8 ஒரு 7, இதுல வந்து ஒரு 9 ஒரு 8 ஒரு 6. அப்ப இங்க என்ன வராது? எதுவுமே வராது. ஏன்னா 10ம் இல்ல, எக்ஸும் இல்ல. இங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு என்னன்னா இங்க 3 எக்ஸ் இருக்கு, 3 9 இருக்கு. அப்ப என்ன வரும்னா இந்த இடத்துல இந்த எண்ட்ல 3 எக்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்க, இதுல எதுவுமே இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு 6 ஏரோ ஷூட் பண்ணும்போது ஒரு எண்டு கணக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு எண்டு ஷூட் பண்ணும் போதும் என்னன்னா அந்த எக்ஸ் என்ன கவுண்ட் வரும், டென்ஸ் என்ன கவுண்ட் வரணும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு போடணும். இங்க போட்டதுக்கு அப்புறம் இதோடைய டோட்டல் இங்க ஒரு எக்ஸ் அடிச்சிருக்காங்க, இங்க ஒரு 3 எக்ஸ் அடிச்சிருக்காங்க, அப்ப 4 எக்ஸ் அடிச்சிருக்காங்க. இங்க மேல ஒரு 10 அடிச்சிருக்காங்க, மத்த எதுவுமே இல்லை. இங்க கீழே ஒரு 10 அடிச்சிருக்காங்க. இதை கரெக்டா என்ன பண்ணா அடித்தல் திருத்தல் இல்லாம தெரிய பொறுமையா அதை என்ன பண்ணிடணும்? கரெக்டா போட்டணும். சப்போஸ் அடித்தல் திருத்தல் வரதா இருந்தா நீங்களே பண்ணிடக்கூடாது. யார சொல்லணும்? லைன் ஜட்ஜை கூப்பிடும். அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க. இதை கரெக்டா டோட்டல் மட்டும் அப்பப்ப அந்த டோட்டல் போட்டுருங்க. அதனால தான் என்ன பண்ணிருக்கு
3 ஏரோக்கு ஒரு டோட்டல் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு 3 ஏரோ. மொத்தமா 6 ஏரோ ஷூட் பண்ணுவாங்க. ஆனா 3, 3ஆ டோட்டல் பண்ணும்போது ஈஸி. அந்த 2த்தையும் டோட்டல் பண்றது என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் சிம்பிள். இப்ப 2த்தையும் 2 எண்டு சேர்த்துனது ஒரு டோட்டல். அப்ப என்னன்னா 2, 4, 6 எண்டு முடியும்போது 3 டோட்டல் பண்ணா உங்களுக்கு கிராண்ட் டோட்டல் பண்றது சிம்பிளா முடிஞ்சிரும். அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். அடித்தல், திருத்தல் இல்லாம எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா, நீங்க இதுல கை வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? லைன் ஜட்ஜ் கூப்பிடணும். அவங்க கரெக்ஷன்ஸ கரெக்ஷன் காலம்ல போடுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இது முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸோட கவுண்ட் போடணும். எக்ஸோட கவுண்ட் ஒவ்வொரு 6 ஏரோ ஷூட் பண்ணும்போதும், ஒவ்வொரு 3, 3 ஏரோ ஷூட் பண்ணும்போது, அது வேற ஈவென்ட் வரும். 6 ஏரோ ஷூட் பண்றதா இந்த மாரி நம்ம பேட்டர்ன் சொல்லணும். போட்டு வைக்கணும். இத முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்ச்சர் கிட்ட காட்டணும். அவங்க டோட்டல் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துப்பாங்க. எக்ஸ் கரெக்ட்டா இருக்கா பார்ப்பாங்க. டென்ஸ் கரெக்ட்டா இருக்கா பார்ப்பாங்க. இந்த டோட்டல் கரெக்ட்டா இருக்கா பார்ப்பாங்க. எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ச்சர் சைன் பண்ணுவாங்க. நீங்க ஸ்கோரர் என்ன பண்ணணும்? ஸ்கோரரும் நீங்க சைன் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஆர்ச்சருக்கு. இது செகண்ட் ஆர்ச்சருக்கு. இது தேர்ட் ஆர்ச்சருக்கு. எப்பவுமே அந்த பேரை பார்த்துங்க. டார்கெட் 1B, 1C, 1A அப்படின்னு சொல்றது அப்படிக்கு பதிலாக, இதையும் டார்கெட் நம்பர் 1A, 1Bயும் சொல்லுங்க. இல்ல அவங்க பேரை சொல்லியும் கூப்பிடுங்க. அப்படி சொல்லி கூப்பிடும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அவங்களுக்கு நீங்க தான் கூப்பிடுறீங்களா? இல்ல வேற யாராவது கூப்பிடுறாங்களா? ஏன்னா ஆர்ச்சர் வந்துட்டு நெறைய நேரத்துல என்ன இருப்பாங்கன்னா, அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஷூட்டிங்ல இருக்கும். சம்டைம்ஸ் இத மிஸ் பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, ஸ்கோரிங் பண்ணும்போது அத மிஸ் பண்றோம். ஸோ எப்பவுமே வந்துட்டு பேரையும் சொல்லுங்க, டார்கெட் நம்பரும் சொன்னா ஈஸியா இருக்கும். அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இது வந்துட்டு ஏபிசி உடைய டீட்டெயில். இப்படிதான் அதோடைய ஸ்கோரிங் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆர்ச்சர்து, இது செகண்ட் ஆர்ச்சர்து, இது தேர்ட் ஆர்ச்சர்து. ஸோ ஏ வந்து லெஃப்ட்ல இருக்கும், பி வந்து சென்டர்ல இருப்பாங்க, அண்ட் சி வந்து ரைட்ல இருப்பாங்க. அது எந்த ஆர்டர்ல என்ன ஷூட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதை நம்ம சைன் பண்ணி வைக்கணும். இது ஏபிசி உடைய டீட்டெயில் உடைய ஸ்கோர் ஷீட். ரைட்? இது வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதுலயே வந்துட்டு ஏபிசிடி இருக்கு. ஸோ 4 பேர் ஒரே நேரத்துல ஷூட் பண்றது. இது நம்ம போன வீடியோல மறுபடியும் சொல்லியிருந்தோம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ அண்ட் பி ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாங்க. சி அண்ட் டி தனியா ஷூட் பண்ணுவாங்க. அடுத்த எண்ட்ல என்ன பண்ணுவாங்க? சி அண்ட் டி ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாங்க. ஏ அண்ட் பி ஷூட் பண்ணுவாங்க. அது ஷூட்டிங் ஆர்டர். இதோட எப்படி ஸ்கோரிங் பண்ணுவாங்கன்னா, 2 டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. போன ஷீட்ல பார்த்தோம் இல்லையா? அதே தான் பேட்டர்ன். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, 4வது காலம் ஒண்ணு ஆட் ஆயிருக்கும். அங்க 3 காலம் இருக்கும். இங்க 4 காலம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ச்சருக்கு, செகண்ட் ஆர்ச்சருக்கு, தேர்ட் ஆர்ச்சருக்கு, ஃபோர்த் ஆர்ச்சருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்ன் அதே தான். 3, 3 ஆரோ ஷூட் பண்ணணும். சம் பண்ணணும். 3, 3 ஆரோக்கு ஒரு சம்மும், மொத்தமா ஒரு எண்டுக்கு 6 ஆரோக்கு ஒரு சம் பண்ணணும். 2 எண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டோட்டல். அந்த 3 டோட்டல் வரும். அத கிராண்ட் டோட்டலா போடணும். எக்ஸஸ் கவுண்ட் ஒவ்வொரு 6 ஏரோவுக்கும் இல்ல 3 ஏரோவுக்கும் அவங்க போடுறதுக்கும் அத நம்ம எக்ஸஸ் கவுண்ட் போடணும். அதுக்கப்புறம் அது ஒரு ஓவரால் கவுண்ட் போடணும். இது 3மே இருந்து கரெக்ட்டா இருந்தானா, ஆர்ச்சர் அவங்க சைன் பண்ணுவாங்க. ஸ்கோரர் நீங்க சைன் பண்ணணும். இங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்றதா இருந்தா நீங்க பண்ணக்கூடாது. லைன் ஜட்ஜ கூப்பிட்டா அவங்க அத பண்ணுவாங்க. இதுதான் உங்களுடைய ஸ்கோரிங் உடைய பேட்டர்ன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ரவுண்டுடைய ஷீட். இன்னொரு ஷீட் என்னன்னா, இது வந்து ரீகர்வோடைய எலிமினேஷன் சொல்லுவோம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஷூட் பண்ணுவாங்க, ரேங்க் பண்ணுவாங்க. ஸ்கோரை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணிப்பாங்க. அந்த ரேங்க்ல பேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஈவென்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் ஆன் ஒன் பேட்டில் பண்ணுவாங்க. அந்த ஒன் ஆன் ஒன் பேட்டில் குவாலிஃபிகேஷன் எப்படின்னா, டாப் 64 சில ஈவென்ட்ல டாப் 64 எடுப்போம். சில ஈவென்ட்ல டாப் 32 எடுப்பாங்க. சில ஈவென்ட்ல டாப் 16, டாப் 8 அது ஆர்கனைசரை பொறுத்து, இல்ல ஃபீசிபிலிட்டி, இல்ல அவைலபிலிட்டியை பொறுத்து. டைம் பொறுத்து. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் மீட் என்ன எடுத்துருக்கோம்னா, டாப் 16 எடுத்துட்டு இருக்கோம். அப்போ டாப் 16 அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, 1/8 எலிமினேஷன்ஸ். ஸோ 1/8னா 8 பேர் இருக்கும்னு அர்த்தம். அந்த 8 பேர்ல 16 ஆர்ச்சர்ஸ் இருப்பாங்கன்னு அர்த்தம். அவங்க எப்படி ஷூட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆர்ச்சர் கடைசி ரேங்கான 16th ரேங்க் ஆர்ச்சர் கூட ஷூட் பண்ணுவாங்க. செகண்ட் ரேங்க் ஆர்ச்சர் 15th ரேங்க் ஓடியும், தேர்ட் ரேங்க் ஆர்ச்சர் 14th ரேங்க் ஓடியும். அதோடைய மேட்ச் பிளே சார்ட்னு சொல்லுவோம். அந்த மேட்ச் பிளே சார்ட்ல அந்த மாதிரி தான் நமக்கு டிசைன் பண்ணி நமக்கு வந்து ஒவ்வொரு ஆர்ச்சரும் நம்ம வந்து பேர் பண்ணுவோம். அந்த பேர் பண்ணதுக்கு அப்புறம் ரீகர்வ்ல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இங்கேயும் அதே பேட்டர்ன் தான். உங்க நேம் செக் பண்ணணும், ஸ்டேட்டுக்கு பதிலாக டிஸ்ட்ரிக்ட் செக் பண்ணணும், உங்க ரேங்க் காலம் செக் பண்ணணும், உங்க டார்கெட் நம்பர். ஸோ டார்கெட் நம்பர் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் ரீகர்வ்ல என்ன ஃபாலோ பண்ணணும்னா, செட் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். இங்க வந்துட்டுன்னா ரிகர்வ், காம்பவுண்ட், இந்தியன் யாரா இருந்தாலும் எலிமினேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க 3 ஏரோ தான் ஷூட் பண்ணுவாங்க. அந்த 3 ஏரோ ஷூட் பண்றதுல ரீகர்வ்ல செட் சிஸ்டம் உண்டு. அது எப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எண்ட் இருக்கு.
மொத்தமா 5 எண்ட் தான் ஷூட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஓகே. இந்த 5 எண்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் எண்ட்ல வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்ச் வந்து 10, 9, 8 ஷூட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய டோட்டல். ஸோ 10 பிளஸ் 9, 8, 19, 19 பிளஸ் 8 வந்து 27. இந்த ஆர்ச்சர் என்ன ஷூட் பண்ணிட்டாங்க? 9, 8 அண்ட் 7 ஷூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகுனா 9, 8, 17, 17 பிளஸ் 7, 24 இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்ச்சர் 27, இந்த ஆர்ச்சர் 24. இங்க ரீகவ் பொறுத்த வரைக்கும் செட் சிஸ்டம். இப்போ வின் பண்ணிட்டாங்க ஒரு ஆர்ச்சர்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட், லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 0 பாயிண்ட். 2 பேரும் ஈக்குவல் ஸ்கோரா இருந்தா டை. அது எப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ரன்னிங் டோட்டல் ஒன்று போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டை முடியும் போது அவங்களுக்கு 2 பாயிண்ட். ஏன்னா இது வந்து பாயிண்ட் இந்த பாயிண்ட் போடக்கூடாது. அவங்க எவ்வளோ வின் பண்ண எந்த பாயிண்ட்ஸ் வின் பண்ணாங்கன்ற அந்த பாயிண்ட் போடும். அப்போ என்ன ரன்னிங் டோட்டலில் 2 பாயிண்ட் வந்திருக்காங்க, இவங்களுக்கு 0. ரெண்டாவது எண்ட்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் 9, 9, 9 எடுத்துட்டாங்க வச்சுப்போம். அதே 27. இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? 9, 9, 9 எழுதிட்டாங்க. அப்போ இவங்களும் என்னது 27. ஸோ அப்போ இப்போ பார்க்கும்போது என்னன்னா 2 பேருமே ஈக்குவல் ஸ்கோர். அப்போ என்னன்னா 2 பேருக்குமே என்ன வரும்னா டை வரும். ஸோ டைல என்ன பண்ணுவான்? அந்த 2 பாயிண்ட் வின்னருக்கு 2 பாயிண்ட்ஸ், லூசருக்கு 0 பாயிண்ட்ஸ். 2 பேரும் ஒரே பாயிண்டா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா பாயிண்ட் சிஸ்டம்ல கொடுக்கும்போது 1 பாயிண்ட் 1 பாயிண்ட் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இப்போ வந்துட்டு என்ன இருக்கும்? டோட்டல் வந்துட்டு இந்த டோட்டல் வரும்போது 2 பாயிண்ட் இருந்தாங்க. இப்போ இவங்க 3 பாயிண்ட் ஆயிட்டாங்க. இங்க முதல்ல 0 இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன ஆயிட்டாங்க? 1 ஆயிட்டாங்க. அப்ப என்னன்னா இது 2 டோட்டல் 3, இது 2 டோட்டல் 1. ஸோ 1 பாயிண்ட்ல இருக்காங்க. இதே மாதிரி என்ன பண்ணணும்னா ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட்ஸுக்கு மேல எடுக்கிறாங்களோ, 6 அண்ட் அபவ் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர். இது ஏன் 6 அண்ட் அபவ் அப்படின்னா இப்போ 5 எண்டு தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு எண்டுக்கு மேக்ஸிமம் வந்து 2 பாயிண்ட். அப்போ ஓவராலா பார்த்தா 10 பாயிண்ட். அப்ப 10 பாயிண்ட்ல ஹாஃப் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு மேல எடுத்தால் என்ன அர்த்தம்? அப்ப 5 இருந்தா ஈக்குவல் இல்லையா? 5க்கு மேல அப்ப 6ம் 6க்கு மேல இருக்கிற எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாங்களோ அந்த ஆர்ச்சர் என்ன பண்ணுவாங்க? வின்னு சொல்றாங்க. அப்போ சப்போஸ் 5 எண்டு முடியும் போதும் 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்கோர் தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்றோம்னா இங்க வந்து 5 பாயிண்ட் இருக்காங்க, இங்கேயும் 5 பாயிண்ட் தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன வரும்னா ஷூட் ஆஃப்னு வரும். ஸோ ஷூட் ஆஃப் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஏரை ஷூட் பண்ணுவாங்க 2 பேருமே. அதுல இந்த பட்ரஸ் அது இது இருக்கு தெரியுமா? டார்கெட் ஷீட் இருக்கு இல்லையா? அதுல க்ளோசஸ்ட் டு த சென்டர் யாரை ஷூட் பண்றாங்களோ அவங்க வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இது எல்லாம் செக் பண்ணிப்பாங்க மறுபடியும். ஸோ ஆர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இங்க 5 இருந்தது, இங்க 5 இருந்தது, இங்க ஷூட் ஆஃப்ல என்ன ஸ்கோர்? 9ஆ 8ஆ? இவங்க 9ஆ 8ஆ? அப்ப க்ளோசஸ்ட் டு த சென்டர் யார்? இதெல்லாம் நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ச்சர் சைன் பண்ணுவாங்க, ஸ்கோரர் நீங்களும் சைன் பண்ணணும். ஸோ 2 இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க? நீங்க சைன் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் ரீகர்வோடைய எலிமினேஷன் ரவுண்டோடைய டார்கெட் ஷீட், ஐ மீன் ஸ்கோர் ஷீட்டோடைய டிசைன் பேட்டர்ன். ரைட்? இதுல அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது வந்துச்சு காம்பவுண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ காம்பவுண்ட் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் காம்பவுண்ட் ஷீட்டோடைய ஸ்கோர் ஷீட். ஸோ இதில் எல்லாமே அதான், நேம் அதான், டிஸ்ட்ரிக்ட் அதான், ரேங்க் அதான், டார்கெட் நம்பர் எல்லாமே அதுதான். எந்த எலிமினேஷன்ற அந்த 1/8 1/4 போட்டுருவாங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், நீங்கள் முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்த முன்னாடி ஷீட்டில் பார்த்த அந்த 2, 1 and 0 அந்த செட் சிஸ்டம் இங்கே கிடையாது. இங்கே எந்த ஆர்ச்சராக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அங்கே வந்துட்டு 2 எண்ட்லேயோ 3 எண்ட்லேயோ இல்லை 4 எண்ட்லேயோ என்ன பண்ணலாம்? ஈவெண்ட்டே முடிஞ்சிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு 2-0 எடுத்துட்டாங்க. அடுத்த ரவுண்ட் வந்து 2-0 எடுத்துட்டாங்க. 3வது ரவுண்ட்லேயும் 2-0 ஆர்ச்சர் எடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரு? 6 பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ 2வது ஆர்ச்சர் 0. அப்போ என்னன்னா 2வது ஆர்ச்சர் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆயிடுவாங்க. ஸோ 3 எண்டில் என்ன பண்ணிடலாம்? நமக்கு ஈவெண்ட்டே முடிஞ்சிடலாம். எங்கே? ரீகவ்ல. ஆனால் இங்கே காம்பவுண்டில் அப்படி கிடையாது. காம்பவுண்டில் எப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எண்டு ஷூட் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு 9, 8, 7 அடிக்கிறாங்க வச்சுப்போம். ஸோ 9 + 8 17, 17 + 7 24. இங்க 9, 9, 9. இங்க வந்து 27. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவோம்னா 24, 27 அதே பாயிண்ட் தான் கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும்னா எக்ஸ் அண்ட் டென்ஸ் நோட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ் வச்சிருக்கு, டென்ஸ் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிப்பாங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு அது வேணுன்றது அவசியம் இல்லை, பட் இப்போதைக்கு நோட் பண்ணிப்பாங்க. இப்போ 999 அடிக்கிறாங்க அடுத்த எண்ட்ல. அவங்க எவ்வளோ ஸ்கோரு? 27. இங்க ரன்னிங் டோட்டல் என்ன பண்ணணும்? 24 + 27 அப்படின்னா அது 51 வரும்.
இங்க என்ன பண்றாங்க? 10 அடிச்சுறாங்க. ஸோ 10, 10, 10 அடிச்சுட்டாங்க. ஸோ இங்க வந்துட்டு 30 வந்துட்டாங்க வச்சுப்போம். இங்க என்ன இருக்கும்? ஸோ 57 ஆயிடும். ஸோ 27 பிளஸ் 30, 57. இப்படியே போயிட்டு இருக்கும். போகும்போது அஞ்சாவது எண்ட்ல முடியுது இல்லையா? அப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப 30 ஒரு 5. ஸோ அப்ப என்னன்னா 150 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் ஆக இருக்கும். அந்த 150 பாயிண்ட்ல இவங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 140 எடுத்துட்டாங்க. இவங்க வந்து 141. ஸோ அப்ப என்னன்னா 141, 140. அப்ப என்ன ஆயிடும்? இப்பதான் இவங்க வின்னர். ஸோ 5 எண்டு முடியும் போது யார் அதிகமாக ஸ்கோர் இருக்காங்களோ அவங்க அந்த ரவுண்டுக்கு வின்னர், அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவாங்க. இதான் ஃபைனல்ஸ் வரைக்கும் நடக்கும். சப்போஸ் ரெண்டு பேருமே 140 தான் எடுத்தாங்கன்னா ஷூட் ஆஃப் போயிடுவாங்க. ஷூட் ஆஃப்ல யாரு க்ளோசஸ்ட் டு த சென்டர் அடிச்சாங்களோ அவங்க வின்னர். வின்னருக்கு அப்புறம் அவங்க ஸ்கோர் ஷீட்ல ஆர்ச்சர் சைன் பண்ணணும், அப்புறம் ஸ்கோரர் சைன் பண்ணணும். இதுதான் ஸ்கோரிங் உடைய பேட்டர்ன். ஸோ ப்ளீஸ் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆர்ச்சர்ஸ்க்கும் சரி, கோச்சஸ் நீங்க உங்களுடைய ஆர்ச்சர்ஸ் சரி, பேரண்ட்ஸ் உங்க பசங்களுக்கு என்ன பண்ணுங்க, இதை அப்படியே காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்கும் போதும் நீங்க இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.